வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். நம்ம தொடர்ந்து மூலிகை பரிகாரம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம சொந்தங்களுக்கு ஏத்த மாதிரி என்ன விஷயங்கள் நம்ம பேச போறோம் அப்படின்னா, தொழில் சார்ந்த பண ஈர்ப்பு. இப்ப பணம் சேரணும் ஆசைப்படுறோம். பணம் சேர்றதுக்கு ஒரு மூலிகை நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா அதுக்கேத்த ஒரு தொழில் நம்ம பண்ணும்போது தான் அந்த பணம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் இல்லையா? சோ நம்மளுக்கு தொழில் நம்ம ஈர்க்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பண ஈர்ப்பு கிடைக்கும். தொழில் எப்படி ஈர்க்கலாம்? என்ன மாதிரியான மூலிகை அதுக்கு பயன்படுத்தலாம்? அதை பத்தி சொல்லுங்க சார். நிச்சயமாமா. இப்ப இந்த உலகம் போற வேகத்துல இன்னைக்கு என்னதான் நான் ஒர்க்குக்கு போயிட்டு வந்தாலும் சாயந்தர நேரத்துல ஒரு சின்னதா ஒரு தொழில் ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு தான் மக்கள் விரும்புறாங்க. கண்டிப்பா. அப்ப இன்னைக்கு வேலை செய்யறவங்களோட மனநிலையோட நான் ஒரு சின்ன லெவல்ல ஒரு தொழில் செஞ்சு அதுல ஒரு 10 ரூபா வருமானம் கிடைக்கணும் அப்படின்னு மனநிலையில உள்ளவங்க தான் அதிகம். ஏன்னா இன்னைக்கு நான் யார்கிட்டையும் போய் கை கட்டி நின்று வேலை பார்க்க கூடாது. நான் கூலி வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, என் தொழிலுக்கு நான் தான் ஓனரு அப்படின்னு நான் நினைக்கணும். என் சொந்த காலில் நிற்கணும் அப்படிங்கிற தைரியமும் அந்த தன்னம்பிக்கையும் இப்போ மக்களிடையே ரொம்ப நல்ல இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட நல்லபடியாக இருக்குது. நல்லபடியாகவும் செய்கிறாங்க. அதுக்கான விஷயங்களுக்காக மெனக்கிடுறாங்க. இப்போ ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இப்போ ஒருத்தவங்களை ஐஸ்கிரீம் கடை வைக்கிறாங்கன்னா அந்த ஐஸ்கிரீமில் எவ்வளோ ஃப்ளேவர் கொடுக்கலாம், என்ன மாதிரி டேஸ்ட் கொடுக்கலாம், அப்போ இதோ காம்பினேஷன் பண்ணோன்னா நிறைய யோசிக்கிறாங்க. அற்புதமான விஷயங்களை கொடுக்குறாங்க. அதை மாதிரி இப்போ சொல்ல போனால் பழமையை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஒரு நேரத்தில் பழையது சாப்பிட்டா அசிங்கம் அவமானம்னு சொன்ன காலம் போய் இன்னைக்கு நான் பழைய சாப்பிட்டா கௌரவம் அப்படிங்கிற காலம் வந்துருச்சு. ஈவினிங் நேரத்தில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் போடுறாங்க, ஒரு கடை ஒன்று போடுறாங்கன்னா எள்ளுருண்டை கொடுக்குறாங்க. இப்போ எல்லாமே மக்கள் அதை விரும்பி சாப்பிடுது. ஓஹோ, இதுதான் உண்மையான ஹெல்தியான ஃபுட்டு போட்டிருக்கு. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சாப்பிட்றதுனால என்னென்ன வேலைகள் நடக்குது அப்படின்னு அப்போ கம்பு கேழ்வரகு அந்த மாதிரி விஷயங்களை அவங்க சாப்பிட தான் உடலும் ஆரோக்கியமாக இருந்துச்சு, மனசும் வலிமையாக இருந்துச்சு. அப்போ பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் அதை சந்திக்கக்கூடிய வல்லமை அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு வேணா வீட்டில் உள்ளவங்க, இந்த ஊரில் உள்ளவங்க வீட்டில் பாத்ரூமில் குளிக்கிறாங்க. அப்போ குளிக்கிறவங்க எப்படின்னா கிராமப்புறங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆற்றுல தான் குளிப்பாங்க, குளத்துல தான் குளிப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏன்னா குளத்துல தான் தாமரை பூ அப்படிங்கிற விஷயங்கள், தாமரை தண்டு, தாமரை இலைகள் அப்படிங்கிற கூடிய விஷயம் அங்கே இருக்கும். அப்போ அந்த இடத்துல அவங்க குளிச்சுட்டு வரும்போது மகாலட்சுமியோட அனுகிரகம். ஏன்னா தாமரையில் உட்காந்துருக்க தெய்வம் எதுங்க? லட்சுமியும் மகாலட்சுமியும் தான். அப்போ செல்வ செழிப்போடு வாழ்ந்தாங்க, மன மகிழ்ச்சியோடு வாழ்ந்தாங்க, உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்ந்தாங்க. அப்போ ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு விஷயங்களை நம்ம உணர்த்திக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு வாட்டியும். அப்போ இந்த பணத்தை நம்ம எப்படி ஈர்க்கிறது? இந்த தொழில் மூலியமாக தான் எனக்கு பணம் வரும் அப்படின்னா அப்போ அவங்களோட ஜாதக அமைப்புல என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா, இவர் வேலையில வருமானத்தை விட இவருக்கு தொழில தான் வருமானம் அதிகரிக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கும். அப்போ 10ஆம் இடம் அவருக்கு நல்லா இருக்கும், தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கும். அப்போ அந்த விஷயங்களுக்கு நம்ம சில மூலிகையில கரெக்டாக அவங்க ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு தகுந்த மூலிகையில நம்ம பயன்படுத்தும் போது 100% அது வெற்றியை கொடுக்குது. எப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சில பேர் நார்மல் ஒர்க்கில் போயிட்டு இருந்தவங்க சும்மா ஒரு சின்ன லெவலில் இன்னைக்கு ஒரு ஹோட்டல் தள்ளுவண்டி லெவலில் தான் போட்டு வந்தாங்க. காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா நான் வேலையே ரிசைன் பண்ணிட்டு ஃபுல் டைமாக அந்த ஹோட்டல்லே இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு இதே திருச்சியில் ஒரு 4 பிரான்ச்சுக்கு இருக்குது. அதை நம்ம கேட்கும்போதும் இந்த மூலிகை நம்ம ஆனால் ஒரு சின்ன மூலிகை தான், அது எவ்வளோ பெரிய விஷயத்தை, எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுக்குதுன்னு அவங்க சொல்லும்போது அது அவ்வளோ வியப்பாக இருக்குது. இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லப்போனால், இன்னைக்கு ஆலமரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆலமரம் இருக்கிறதுலே பெரிய மரம்னு சொல்லக்கூடிய ஆலமரத்தோட விதையே சின்னதாக இருக்கும். அதை நம்ம போட்டு அது விருட்சமா மேலே வரும்போது தான் தெரியும், ஓ இவ்வளோ இந்த விதையில தான் அவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்துச்சு. அதனால தான் மூலிகைக்கு எப்போதுமே ரொம்ப பவர்ஃபுல்லாக அந்த வேலைகள் செய்யும்னு நம்ம ரெகுலராக ஒவ்வொரு வீடியோவிலையும் மூலிகைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து பேசுறதும். இப்போ தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இந்த மூலிகையை பயன்படுத்தும் போது நிச்சயமா 100% வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ இந்த தொழிலில் உள்ள தடைகளை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ரொம்ப வேணாமா, இப்போ அருகம்புல் நார்மலாகவே கிடைக்குது. அந்த அருகம்புல்ல கொஞ்சோண்டு மஞ்சள் தண்ணியை தெளித்து ஒரு முக்கியமான காரியத்துக்கு நீங்கள் போகும்போது ஒரு கவரில் வச்சு பாக்கெட்டில் வச்சுட்டு போங்க, அந்த போகிற காரியம் நிச்சயமாக வேலை செய்யும். இதுக்கு நம்ம என்ன பெருசாக ஒன்று செலவு பண்ண போகிறது கிடையாது. நம்ம இல்லை நான் கொஞ்சம் சிட்டியான ஏரியாவில் இருக்கேன், எங்கள் ஊரில் அருகம்புல்லே கிடைக்கலன்னு நம்மள்கிட்ட சொல்கிற ஆள் இருக்காங்கல்ல, ஒரு தேங்காய் ஒன்று உடைச்சிட்டு போங்க, நிச்சயமாக அது 100% வேலை செய்யும். இல்லை அங்கே ஒரு பக்கத்தில் இல்லைங்க நீங்கள் சொல்கிற மாதிரி பின்ன விநாயகர் கோயிலும் இல்லை, முருகன் கோயில் இல்லை, இங்கே ஒரு சிவன் கோயில் தான் இருக்குது, சிவன் கோயிலுக்கு வில்லத்தை வாங்கி போட்டுட்டு போங்க, நிச்சயமாக 100% வேலை செய்யும். அதனால்
ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான மூலிகைகள் இருக்கு. அந்த மூலிகை இவங்களுக்கு செட் ஆகுமா, அவங்க ஜாதக ரீதியா இந்த மூலிகை செட் ஆகுமான்னு நம்ம போடும்போது தான் அது பக்காவான ரிசல்ட்டை கொடுக்குது. ஏன்னா அதோட தன்மையை வந்து என்னைக்குமே மாத்திக்கவே மாத்திக்காது. ஏன்னா இன்னைக்கு தலைவலிக்கிறவங்களுக்கு தான் தலைவலிக்கான மாத்திரைகளை கொடுக்கணும். அவர் தலைவலின்னு வந்தப்ப நமக்கு வயிற்று வலிக்கு உள்ள மாத்திரைகள்னா அந்த மாத்திரையில தப்பு இல்லை. அவன் கேட்ட கொஸ்டினும் அவனுக்கான தீர்வும் சரியான முறையில் வந்து அவனுக்கு போய் சேர முடியல. அதனால இந்த பிரச்சனை, இதுதான் விஷயம், இந்த இதுக்கு எனக்கு இந்த வேலைக்கு எனக்கு மூலிகை வேணும் பக்காவா சொல்லிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மூலிகையை ரெடி பண்ணி கொடுத்துடலாம். சார், இப்போ வந்து நீங்க தொழில் பண ஈர்ப்புக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து சின்ன சின்ன தொழில்லாம் பண்றது நீங்க சொன்ன மாதிரி இப்போ எல்லாருமே வந்து ஆசைப்படுற ஒரு விஷயம். எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த தொழில்ல எப்பவுமே லாபம் கிடைக்கணும் அப்படின்னா அவங்க தொழில் பண்ற இடத்துல வைக்கிறதுக்கான மூலிகை ஏதாவது இருக்கா? நிச்சயமா இருக்குமா. இப்போ தொழில் பண்றோம், நம்மளோட ட்ரெஸ் வந்து வேர்த்து விரிவு இருக்குது, அந்த மாதிரி ஒரு சின்ன லெவல் நம்ம ஒரு இது பண்றோம்னா நீலபானு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புத மூலிகை இருக்கு. இந்த மூலிகை என்ன பண்ணணும்னா, ஒரு மஞ்சள் கலர் துணியில நூல் போட்டு கட்டி, இது கல்லாவில் வச்சாலே அவ்வளோ வேலை செய்யும். இல்லைங்க நீலபானுன்னு சொல்றீங்க, இந்த மாதிரி மூலிகைகள்லாம் எனக்கு கிடைக்கல அப்படின்னா, இன்னைக்கு நாட்டு மருந்து கடைகள்ல எளிமையாக கிடைக்கக்கூடிய ஜாதிக்காயும் பச்சை கற்பூரமும் ரெண்டையும் ஒரு வெள்ளை கலர் முடிச்சு கட்டி காசு வாங்கி போடுற கல்லாவில் வைங்க. வாடிக்கையாளர் தன்னால் வருவாங்க. தொழில் ரீதியாக அடுத்த கட்டத்துக்கு போகலாம். பொருளாதாரம், அதை உங்களுக்கும் அந்த வாடிக்கையாளருக்கும் உள்ள பாண்டிங் வந்து ஒரு நல்லபடியாக இருக்கும். இப்போ இன்னைக்கு 5 ரூபா இல்லை 10 ரூபா இல்லைன்னு அவங்களுக்கு சொல்லிட்டு போனாலும் பரவாயில்ல, நாளைக்கு வந்து கொடுத்துக்கலாங்கிற அந்த மனநிலை உங்களுக்கும் அந்த வாடிக்கையாளருக்கும் உள்ள தொடர்பு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். அந்த கம்யூனிகேஷன் சூப்பராக இருக்கும்னு சொல்கிறேன். அது இந்த மூலிகை வந்து இது அவ்வளோ வேலைகளை செய்யும். ஓகே சார், இன்னைக்கு வந்து தொழில் சார்ந்து பண ஈர்ப்பை வந்து எப்படி நம்ம ஈர்த்துக்கிறது, எப்படி தக்க வச்சுக்கிறது அப்படின்னு பத்தி பேசியிருந்தோம். ஸோ வந்து எந்த மூலிகை வந்து நீங்க பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத ரொம்ப அழகாவே சொல்லியிருந்தீங்க. நன்றி சார். நன்றிங்கம்மா.